அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் 5ஆம் தலைமுறை ஜோதிடர் ராம்குமார் ராஜேந்திரன். நம்ம இன்னைக்கு பார்க்க போகிற தலைப்பு, மகர ராசி அன்பர்களுக்கு இதுவரை உங்களுடைய ராசிக்கு 6ஆம் இடத்தில் இருந்து வந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீடான கடக ராசிக்கு உச்சம் பெயர்ச்சியாக போகிறாருங்க. ஸோ இது வரைக்கும் 6ஆம் இடத்துல இருந்த மிதுன ராசியில் இருந்த குரு 7ஆம் இடத்திற்கு, அதாவது கலஸ்தர ஸ்தானத்திற்கு பெயர்ச்சி அடைய போகிறாருங்க. இந்த நிகழ்வு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூன் மாதம் 2ஆம் தேதி நடைபெறவிருக்கு. சுமார் ஒரு வருட காலகட்டங்களுக்கு இந்த குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு 7ஆம் வீட்டில் சஞ்சாரம் செய்கிறாருங்க. குரு இருக்கக்கூடிய இடத்தை விட தான் பார்க்கக்கூடிய இடத்திற்கு எப்போவுமே பலம் அதிகம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போ குருவுடைய பார்வை 5, 7 மற்றும் 9. அப்போ 5ஆம் இடம் என்று சொல்லக்கூடியது உங்களுடைய ராசிக்கு பார்த்தீங்க அப்படின்னா 11ஆம் வீடான விருச்சக ராசியை பார்க்குறாரு. அடுத்தது உங்களுடைய ராசிக்கு 3ஆம் வீடு அப்படின்னு சொல்லும்போது மீன ராசியை பார்க்குறாருங்க. அதே நேரத்தில் உங்களுடைய ராசியை பார்க்குறாரு, ஜென்மஸ்தானத்தை பார்க்குறாரு. அப்போது 1, 3 மற்றும் 11ஆம் வீட்டை பார்க்குற மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்குது. ஸோ குரு பகவான் அப்படின்னு சொன்னாவே ஒருவருக்கு கல்வி, செல்வம், பொன்பொருள் சேர்க்கை, ஆடை ஆபரணங்கள், வண்டி வாகனங்கள், பட்டம், பதவி, திருமணம் மற்றும் அரசியல் சம்பந்தப்பட்ட அனுகூலங்களை தரக்கூடியவர். இந்த குரு பயிற்சி காலகட்டங்கள் தன்னுடைய அதாவது தன்னுடைய கடக ராசி வீட்டில் குரு தன்னுடைய உச்ச நிலை அடையக்கூடிய ஒரு காலகட்டங்கள். இந்த காலகட்டங்களில் மகர ராசி என்பவர்களுக்கு தங்களுடைய வாழ்க்கையில் எந்த விதமான அற்புதங்கள் மற்றும் மேன்மைகளை தரப்போகுது அப்படிங்கிறத இந்த காணொலியில் தெளிவாகவும் துல்லியமாகவும் பார்க்கலாங்க. நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களாம் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்துக்கோங்க. சனி பகவானை அதிபதியாக கொண்டவர் இந்த மகர ராசி அன்பர்கள். செய்யும் வினைகளுக்கு ஏற்ப கர்ம பலனை அளிக்கக்கூடியவர். தான் ஒரு விஷயத்தை நல்லது பண்ணோம்னா நமக்கு நல்லது நடக்கும், நம்ம யாருக்காவது கெடுதல் பண்ணோம்னா கண்டிப்பாக அது கெடுதலில் தான் போய் முடியும் அப்படிங்கிறத நல்ல விதத்தில் தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரன் இந்த மகர ராசிக்காரன். அடுத்தவங்களோட தயவை எப்போவுமே எதிர்பார்த்தது இல்லைங்க. அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சுருக்கிறமே தவிர அடுத்தவங்களோட உதவியை எப்போவுமே எதிர்பார்த்ததே கிடையாது. தன்னுடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்தையும் தன்னுடைய சொந்த முயற்சியால் மட்டுமே உருவாக்கின ராசிக்காரர் அப்படிங்கிறோம் இந்த மகர ராசிக்காரர். ஏன்னா இளம் வயதுலேருந்து நிறைய கஷ்டங்களை அனுபவித்து, நிறைய இழப்புகளை சந்தித்து, நிறைய ஏமாற்றங்கள் எல்லாத்தையுமே கடந்து இன்றைக்கி நம்ம இந்த லெவலுக்கு இருக்கிறோம்னா அதுக்கு காரணம் நம்ம தான். இன்றைக்கி நம்ம இவ்வளோ மோசமாக இருக்கிறதுக்கான காரணமும் நம்ம தான் அப்படிங்கிறத தெளிவாக தெரிஞ்சு வச்சுட்டு இருக்கக்கூடிய ராசிக்காரர். கடந்த சில காலகட்டங்களில் பார்த்திங்கன்னா 7 சனியோட தாக்கத்தில் நிறைய கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்து என்னடா இது வாழ்க்கை அப்படிங்கிற அளவுக்கு சில சூழ்நிலைகளை கடந்து வந்திருப்பீங்க. இனி வரக்கூடிய காலகட்டங்களாவது ஏதாவது ஒரு கிரகங்களுடைய பார்வை, யாராவது ஒரு நல்ல விஷயங்கள் நமக்களுடைய வாழ்க்கையில் நடக்கவே நடக்காதா, நமக்குன்னு ஒரு திருமணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள், திருமணமான நபர்களுக்கு மனைவி கணவனுக்கு இடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறதோ, இல்லை தொழில் ரீதியாக சில பாதிப்புகள் அப்படிங்கிறது இருக்கிறது, நம்மளுடைய சுய கௌரவம், மரியாதை, அந்தஸ்துக்கு சில பங்கங்கள் நிறைய விஷயங்களில் தடுமாற்றங்களோடு அடுத்தடி எடுத்து வைக்க முடியாமல் நிறைய பதட்டத்தோடு இருந்து நம்ம செய்யக்கூடிய தொழில்களில் எந்த ஒரு லாபமும் இல்லாமல் எல்லா விதத்துலேயும் பிரச்சனைகளில் போய் முடிஞ்சிட்ருக்குது அப்படின்னு சொல்லி நிறைய மன உளைச்சலை சந்திச்சுட்டு இருந்த இந்த மகர ராசி என்பவர்களுக்கு இந்த குரு பகவானுடைய உச்ச பயிற்சி, அதே நேரத்தில் குரு பகவானுடைய பார்வை சில கிரகங்கள் மேலே, சில வீட்டு மேலே படும்பொழுது நிறைய மாற்றங்களை எதிர்நோக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு இது ஒரு பொன்னான காலகட்டம் அப்படின்னு சொல்லுவாங்க. 7ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய கலஸ்தர ஸ்தானத்தில் இந்த குரு பகவானுடைய பயிற்சி நடக்கும்போது நீண்ட நாட்களாக திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமணம் சம்பந்தப்பட்ட யோகங்கள் அப்படிங்கிறது உருவாகுங்க. நிறைய காரணம் இருக்குங்க. எல்லாமே நல்லபடியாக பண்ணியிருக்கிறாரு இந்த தம்பியாக இருக்கட்டும், இந்த பொண்ணாக இருக்கட்டும், எல்லா விஷயத்தையுமே பர்ஃபெக்டாக பார்த்து ஒவ்வொன்றா உருவாக்கியிருக்கிறாங்க. எல்லாத்தையும் உருவாக்கின வீடு, வாசல், தோட்டம், துறவு எல்லாத்தையுமே உருவாக்குனாங்க. ஆனால் அவருக்குன்னு ஒரு நல்ல திருமண யோகம் அப்படிங்கிறது இல்லை. ஏன்னா கல்யாணம் ஒன்று அமைஞ்சது அப்படின்னா மனைவி வந்த நேரம் அல்லது கணவன் வரக்கூடிய நேரம் இவங்களோட வாழ்க்கையவே மாற்றி அமைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா விதத்திலையும் திருமணம் சார்ந்த முயற்சிகள் எடுத்துகிட்டு இருக்காங்க. எதுவுமே கரெக்டான விதத்தில் நடக்கலை. மன உளைச்சல் ஏற்பட்டது தான் மிச்சங்க. ஸோ கடைசி வரைக்கும் நமக்கு திருமணமே நடக்காது அப்படிங்கிற அளவுக்குலாம் சில முடிவுகள் எடுத்திருப்பீங்க. அந்த நிலைகள் மாறும். கூடிய விரைவில் திருமணம் அப்படிங்கிற ஒரு யோகம் உருவாகக்கூடியது. ரொம்ப நாளைக்கு முன்னாடி பார்த்துட்டு போனவங்க கூட தன்னை தேடி வரக்கூடிய ஒரு தருணம் அப்படிங்கிறது இந்த நேரத்தில் ஏற்படுங்க. ஸோ காதலர்கள் மத்தியில் இருக்கக்கூடிய விஷயங்கள் கூட அவங்க வீட்டில் பேசி அதை திருமண ஒப்புதல்கள் பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. அப்போ ரொம்ப வருஷமாக லவ் பண்ணிகிட்டே இருக்கணும், நம்மளுடைய ரிலேஷன்ஷிப் அடுத்த லெவலுக்கு கொண்டு போகணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இது ஒரு அருமையான காலகட்டங்கள். ஸோ ஒரு லைஃப்பில் இருந்து வெளியே வந்துட்டுங்க, இனிமேல் மறுபடியும் அதே லைஃபுக்குள்ளே போய்
அந்த மாதிரி ஒரு பிரச்சனையை அனுபவிக்கிறதுக்கு நான் தயாராக இல்லை, இனிமேல் வந்து எனக்கு ஒரு ரிலேஷன்ஷிப் அப்படிங்கிறது எதுவுமே வேண்டாம், இல்லை அதுக்குள்ளே என்ட்ரி ஆனால் எனக்கு ஏதாவது நடந்தமோ இல்லை திருமணம் பண்ணுறதுக்கு ஏதாவது யோகம் இருக்குமோன்னு வெயிட் பண்ணிகிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட இது ஒரு கரெக்டான காலகட்டங்கள். தனக்கு வந்து மறுபடியும் மீண்டும் ஒரு இல்லற வாழ்க்கையில் ஈடுபடுறதுக்கோ அல்லது ஒரு ரிலேஷன்ஷிப்புக்குள்ளே என்ட்ரி ஆகிறதுக்கு இது ஒரு கரெக்டான காலகட்டங்கள். ஸோ 2வது திருமணம் சம்மந்தப்பட்ட யோகங்கள் கூட இந்த காலகட்டங்களில் நடக்குங்க. கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரிவினைகள் இந்த நேரத்தில் நீங்கும். ஏன்னா இந்த 7ஆம் பாவகத்தில் அந்த மனைவி ஸ்தானம்னு சொல்லக்கூடிய இடத்துல குரு பகவானுடைய பயிற்சி நடக்கும்போது நீண்ட நாட்களாக கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது பேசி தீர்த்து கொள்ளக்கூடிய தருணமாக இருக்க போது. காரணமே இல்லாமல் சண்டை போட்டவங்க, காரணமே இல்லாமல் பிரிஞ்சிட்டோம், தேவையில்லாத ஒருத்தருக்கு ஒருத்தர் மாற்றி குறை சொல்லிகிட்டே இருக்கிறோம். அதே நேரத்தில் 3ஆம் நபர்களுடைய தலையீடுகள், அவங்களுடைய பேச்சை கேட்டு இன்றைக்கி நல்லா இருந்த குடும்பம் தேவையில்லாத செதஞ்சு போகிற அளவுக்கு சூழ்நிலைகள் வந்துருச்சு. காரணமே இல்லாமல் அடுத்தவங்களோட பேச்சை கேட்டு நல்ல ஒரு ரிலேஷன்ஷிப், ஹெல்த்தியான ரிலேஷன்ஷிப்பில் இருந்தோம், இன்றைக்கி பேசி அது இதுன்னு ஏதாவது குறுக்கீடுகள் பண்ணி இன்றைக்கி லவ்வையே வந்து பிரேக்கப் பண்ணிட்டு போகிற அளவுக்கு நிலைகள் அப்படிங்கிறது மாறிச்சு. மறுபடியும் பிரிந்து போன ஒரு உறவுகள் நம்மளை தேடி வராதா, பிரிஞ்ச ரிலேஷன்ஷிப் மறுபடியும் ஒன்று சேராதான்னு எதிர்பார்த்துட்டு இருக்கக்கூடிய இந்த மகர ராசி என்பவர்களுக்கு கூடிய விரைவில் கணவன் மனைவிக்கிடையே இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அப்படிங்கிறது தீர்ந்து 2 பேரும் ஒன்றிணைவாங்க. குடும்பத்துக்குள்ள நல்ல ஒரு குதூகலமான சூழல் அப்படிங்கிறது உருவாகும். பிரிந்த காதலர்கள் ஒன்றிணைவதற்கான யோகம், வேண்டான்னு சொல்லி விட்டுட்டு போன ரிலேஷன்ஷிப் உங்களை தேடி வந்து எதிரிகளும் நண்பர்களாக மாறக்கூடிய ஒரு தருணமாக மாறப்போகுதுங்க. யாரெல்லாம் வந்து நம்மளுடைய பார்ட்னர்ஸை வந்து விட்டுட்டு போனாங்களோ அவங்களே உங்களை வந்து சேரக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுதுங்க. தொழில் அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் தொழிலை வந்து கஷ்டப்பட்டு பண்ணி இன்றைக்கி இவரோட சொந்த முயற்சியால் இந்த அளவுக்கு கொண்டு வந்தார். ஆனால் என்ன நடந்ததோ யார் கண்டுபட்டதோ தெரியல, திடீர்னு இவ்வளோ பெரிய ஒரு இழப்பை சந்திச்சிட்டாரு, இதிலிருந்து அவர் மீண்டு வருவாரான்னு தெரியலன்னு சொல்லி மற்றவங்க நம்மளை பார்த்து வியந்து பேசக்கூடிய அளவுக்கு சில சூழ்நிலைகள் வந்துருச்சு. அதே வியப்பை வந்து வெற்றியை மாற்றக்கூடிய ஒரு காலகட்டங்கள், மற்றவங்க நம்ம மேலே வச்சுருக்கிற ஒரு மதிப்பு மரியாதை அந்தஸ்தை மீட்டெடுக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள், சுய கௌரவ மரியாதையை அந்தஸ்து எல்லாமே உயரக்கூடிய ஒரு காலகட்டம். அப்போ எந்த இடத்துல நீங்கள் மிஸ் பண்ணீங்களோ அதையும் மறுபடியும் எந்த இடத்துல இழந்தீங்களோ அந்த இடத்துல தான் பெற முடியும் அப்படிங்கிறது, எந்த இடத்துல நீங்கள் எல்லாத்தையும் தொலைச்சிங்களோ அதே பிஸ்னஸை மீண்டும் ரீஸ்டார்ட் பண்ணி நல்ல ஒரு சூழலில் கொண்டு வந்து அந்த தொழிலை வந்து வெற்றிகரமான ஒரு லாபகரமான தொழிலை கொண்டு வரதுக்கான வாய்ப்புகள் அப்படிங்கிறது இந்த காலகட்டங்கள் உருவாகும். புதிய தொழிலையே தொடங்குவீங்க, அதில் நல்ல லாபத்தை சம்பாதிப்பீங்க. வேலைக்கு போயிட்டு இருக்கிறவங்களுக்கு அதே நேரத்தில் இந்த வேலையை விட்டுட்டு நம்மளும் சொந்தமாக ஒரு பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணால் நல்லா இருக்கும். ஏன்னா எத்தனை நாளைக்கு அடுத்தவங்களுக்காக உழைக்கிறது, அடுத்தவங்களுக்கு உழைச்சி நமக்குன்னு எந்த ஒரு முன்னேற்றமுமே இல்லாமல் இருக்குது. இந்த வேலையில் இருக்கிறனால எந்த ஒரு ப்ரொமோஷன் இல்லை, ஒரு சேலரி இன்க்ரிமெண்ட் இல்லை வெளிநாடு சம்மந்தப்பட்ட வேலைக்கு முயற்சி எடுக்கிறோம், எல்லாமே ஃபெயிலியர் ஆகுதுன்னு சொல்லி யோசிக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக புதிய வேலை வாய்ப்பு உங்களை தேடி வரும். அதே போல் வெளியூர் மற்றும் வெளிநாடு சார்ந்த வாய்ப்புகள் இந்த காலகட்டங்களில் உருவாகுங்க. தன வரவு அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷன் இருக்கிறனால இந்த 11ஆம் பார்வை லாபஸ்தானத்தை மேலே போடுறதுனால வேலை செய்கிற இடத்துல கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ப்ரொமோஷனோ சேலரி இன்க்ரிமெண்ட்டோ அல்லது போனஸ் பெண்டிங்கில் இருக்கக்கூடிய தொகைகள், பிடிப்பு தொகைகள் அப்படிங்கிறதெல்லாம் உங்கள் கைக்கு வந்து சேருங்க. குழந்தை இல்லாத தம்பதியினருக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். நிறைய மன உளைச்சலில் இருக்கிறவங்க இந்த மாதிரி சூழ்நிலைகளை வந்து வெளியே தலை காட்ட முடியலைங்க, எல்லாருமே நம்மளை வந்து குறை சொல்லிகிட்டே இருக்காங்க. ஒரு பெண் வாரிசு இருக்குது, ஒரு ஆண் வாரிசு இல்லையேன்னு சொல்கிறது, அதே மாதிரி ஆண் வாரிசு ஒன்று இருக்குது, 2வது ஒரு பெண் வாரிசு இருந்தால் நல்லா இருக்குமேன்னு சொல்லி நம்ம எதிர்பார்க்கறத விட அவங்களோட எதிர்பார்ப்பு அதிகப்படுத்தி அது மூலமாக நம்மளை மன உளைச்சலுக்கு ஆளாக்கியிருப்பாங்க. அந்த நிலைகள்லாம் மாறுங்க. கூடிய சீக்கிரத்தில் உங்களுக்கு வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது ஏற்படும். அடிஷ்னலாக 2வது குழந்தைக்கு உண்டான வாய்ப்புகள் கூட இந்த காலகட்டங்களில் கண்டிப்பாக உருவாகும். வீடுகள்லாம் உன்னால் கட்டவே முடியாது, உனக்குன்னு சொந்தமாக ஒரு இடம் கூட வாங்க முடியாது. ஏன்னா கட்டின வீட்டு வேலையே நிறுத்தி வச்சுருக்கிறீங்க, ஆரம்பித்த இடத்துலையே தான் இன்னும் நிற்கிது. நீங்கள்லாம் இன்னும் எத்தனை வருஷத்தை கழித்து வீடு கட்ட போகிறீங்கன்னு சொல்லி அடுத்தவங்க நம்மளை பார்த்து ஏளனமாக பேசிட்டு இருந்த காலம் போய் நின்று போன வீட்டு வேலையை மறுபடியும் தொடங்கி அந்த வீட்டு வேலையை முழுமையாக முடிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போது. தனக்குன்னு சொந்தமாக ஒரு இடம், தனக்குன்னு சொந்தமாக ஒரு மண்மனை சார்ந்த யோகங்கள், வண்டி வாகனம் சார்ந்த யோகங்கள், இது எல்லாமே இந்த காலத்தில் பெறக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போகுது. இப்போ உங்களுக்குன்னு ஒரு அடையாளத்தை உருவாக்குவீங்க. அந்த குருவோட பார்வை உங்களோட ராசி மேலே படும்பொழுது எந்தெந்த விஷயங்கள்லாம் நீங்கள் இழந்தீங்களோ, எந்தெந்த இடத்துலலாம் அவமானப்பட்டீங்களோ அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாத்தையுமே திரும்ப மீட்டெடுக்கக்கூடிய ஒரு தருணமாக இருக்க போதுங்க. திருமணம் சம்மந்தப்பட்ட யோகமாக இருக்கட்டும், விட்டு போன நபர்களாக இருக்கட்டும், தன்னை வேண்டான விலகி சென்றவர்களாக இருக்கட்டும், தன்னை தேடி வந்து நான் செய்தது தவறு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு காலகட்டமாக இருக்க போதுங்க. கல்வி ரீதியாக நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்கும். ஞாபக மருதிகள் அப்படிங்கிறது படிப்படியாக குறையுங்க. இந்த குருவுடைய பார்வை தன் மேலே படும்பொழுது இது வரைக்கும் வந்து இவங்களாம் படிக்கவே லாய்க்கில்லை, நீங்களாம் பாஸ் பண்ணவே மாட்டேன்னு சொன்னவங்க கூட கண்டிப்பாக நல்ல ஒரு ரிசல்ட் அப்படிங்கிறது எடுப்பாங்க. அந்த ரிசல்ட்டை நமக்கு அடுத்த லெவலில் கொண்டு போய் நீங்கள் விருப்பப்பட்ட துறையில், நீங்கள் சாதிக்க வேண்டிய துறையில் சேர்ந்து அதில் நல்ல ஒரு மார்க் கொண்டு வருவீங்க. அதே நேரத்தில் அதை கரெக்டான விதத்தில்
அந்த எஜுகேஷனில் முடித்து அந்த கல்வி சம்மந்தப்பட்ட துறையில் நீங்கள் படித்து முடித்த துறையிலே வேலை கிடைப்பதற அளவுக்கு சில யோகங்கள் அப்படிங்கிற இந்த காலகட்டங்கள் உருவாகுங்க. ஆரோக்கிய ரீதியாக நிறைய பாதிப்புகள், மன உளைச்சல்கள் அப்படிங்கிறது வந்திருக்குங்க. நிறைய டயர்டு, தேவையில்லாத ட்ராவலிங் மூலமாகவோ நிறைய ஹெல்த் ரிலேட்டட் சில பிரச்சனை இருக்கும். ஆரோக்கியமான உணவு பழக்கவழக்கங்கள், அப்புறம் தேவையில்லாத விஷயங்களில் இன்வால்வ் ஆகிட்டு தூக்கமின்மை அப்படிங்கிற சூழ்நிலைகளை உருவாக்குறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் டோட்டலாக அவாய்ட் பண்ணிங்கன்னா ஹெல்த் ரிலேட்டடில் ஒரு நல்ல இம்ப்ரூவ்மெண்ட் அப்படிங்கிறது இருக்கும். மருத்துவ சில மாற்றங்கள் இது வரைக்கும் எடுத்த ட்ரீட்மெண்ட்டை விட இப்போ நீங்கள் எடுக்கிற ட்ரீட்மெண்ட் இன்னும் கொஞ்சம் பெட்டராக இருக்குங்க. இல்லைன்னா மருத்துவரை மாற்றக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள், இல்லை மருத்துவ முறைகளையே மாற்றக்கூடிய அளவுக்கு சூழ்நிலைகள் அப்படிங்கிறது ஏற்படுங்க. கடன் சம்மந்தப்பட்ட விவகாரங்கள், கடன் ரீதியாக நிறைய பிரச்சனைகள், மன உளைச்சல்கள் சந்திச்சிருப்பீங்க. தேவையில்லாத கெட்ட பேர், வீண் விரயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துருப்போம். அந்த சூழ்நிலைகள் அப்படிங்கிறது விலகும். கடனை எப்படியாவது அடைக்கணும் அப்படிங்கிறதுனால பூர்வீக சொத்துக்களை விற்பனை செஞ்சோ, அல்லது பழைய சொத்துக்கள் விற்பனைக்கு மூலமாகவோ, அல்லது தொழில் ரீதியாக இருந்த அந்த நஷ்டங்கள்லேருந்து மீண்டு அதில் வரக்கூடிய லாபத்தை வச்சு கடனை முழுமையாக அடைச்சி அந்த கடன் இல்லாத வாழ்க்கையை வாழ்கிறதுக்கான முயற்சிகள் கூட இந்த காலகட்டங்கள் நல்ல ஒரு பங்களிப்பு அப்படிங்கிறது கொடுக்குங்க. ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது எல்லாமே கோச்சார ரீதியான பலன்கள் தாங்க. இந்த பலன்கள் அனைத்து உங்களுக்கு நடக்குமானா உங்களுடைய சுய ஜாதகத்தை முழுமையாக அதனோட ஒப்பிட்டு பார்த்து அதனுள்ள திசாபுத்திகளின் அடிப்படையில் சில முயற்சிகள் எடுத்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக நல்ல விதமான வெற்றிகள் அப்படிங்கிறது உங்களுக்கு கிடைக்குங்க. உங்களுடைய ஜாதகத்தை எங்கிட்ட பார்க்கணும் விருப்பப்பட்டீங்கன்னா கீழே தெரியிற நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணி அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லையா உங்களோட ஜாதகத்தை வாட்ஸ்அப் மூலமாக அனுப்பிச்சிங்க அப்படின்னா தெளிவான முறையில் கணிச்சு துல்லியமான பலன்கள் அப்படிங்கிறது உங்களுக்கு தெரியப்படுத்தப்படுங்க. மீண்டும் அடுத்த காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ராம்குமார் ராஜேந்திரன். நன்றி.